ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன். அதுவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி தான் பண்ண போகிறேன். அதுவும் என்னெல்லாம் வச்சு பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பனானா, கேரட் மூணையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை துருவிக்கோங்க. மூணையும் மிக்சி ஜாரில் மசியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே கடல் பாசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய தண்ணியில் ஊற போட்டிருந்தேங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கரைஞ்சா மட்டும் போதும். நான் இதில் சீனி ஆட் பண்ணலை, நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முந்தி நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். 3 கிண்டி கிண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏலக்காய் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் சேர்க்கலை. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ பாதாம் பிசின் 2 ஸ்பூன் போல் அதில் சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே ஊற போட்டிருந்தேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏத்தன் பழத்தை குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் அடுக்கி விட்டு நம்ம கலக்கி வச்சுருந்ததையும் ஊற்றி ஆற விட்டுடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட வேண்டியதான். 8 மணிக்கூர் வச்சுருங்க. நான் செட் ஆகிறதுக்குள்ளே எடுத்துட்டேங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு நல்லா வரல கட் பண்ணும்போது. நீங்கள் 8 மணிக்கூர் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செட் ஆயிரும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்பவுமே ஹெல்த்தியானதுங்க. இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் ஏபிசி ஜெல்லி தாங்க வச்சுருக்கோம். பீட்ரூட்டுக்கு பதிலாக நாங்கள் பனானா ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.